ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் ஃபில்டரில் ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து எப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதும், ஸோ அந்த ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டால் ஏற்படக்கூடிய பல ட்ராபேக்ஸ் என்ன, ஸோ அதனால் வந்து மோட்டர் செக்ஷனில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் ஆகும். ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் இன்றைக்கான வீடியோஸில் வந்து நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சம் ஃபில்டரில் வந்து நான் 2 வாரமாக வந்து ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை காரணமாக பார்த்தீங்கன்னா கழுவ முடியல. ஸோ அதனால் வந்து இதில் வந்து வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு இந்த மோட்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்டர் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து கீழே பாண்டு ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்சு, அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாண்டு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கோம். ஸோ இப்படி ஸ்பாஞ்ச் வைக்கிறதுக்கு கூட ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, கீழே வந்து சப்செட்டாக பார்த்தீங்கன்னா லாவா ராக் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே வந்து பாண்டு ஸ்பாஞ்சு வந்து பெரிய பெரிய வேஸ்ட்டில் வந்து உள்ள அரெஸ்ட் ஆகி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த ஸ்பாஞ்ச் வச்சிருக்கும். ஒயிட் ஸ்பாஞ்ச் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன டஸ்ட்லாம் வந்து தூசியில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் அரெஸ்ட் ஆகணுக்காக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்ச் போட்டிருக்கோம். இதுக்கப்புறமே வந்து பாண்டு ஸ்பாஞ்ச் மறுபடியும் எதுக்காக போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ மோட்டர் வந்து ஃபோர்ஸாக தண்ணி வந்து விழுது பார்த்தீங்களா, அப்போ நீங்கள் வந்து மேலே பாண்டு ஸ்பாஞ்ச் போடாமல் வெறும் ஒயிட் ஸ்பாஞ்ச் மட்டும் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாஞ்சு தண்ணி வரக்கூடிய ஃபோர்ஸுக்கு வந்து திரிஞ்சு போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, தூளாகி அப்படியே சம்பில் கலந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக வந்து சின்ன சின்னதாக தூசியாக பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை ஸ்பாஞ்ச் வந்து வந்துடும். ஸோ அதுக்காக தான் வந்து கீழே சேஃப்டிக்கு போட்டிருக்கோம், மேலேயும் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு வந்து அந்த பாண்டு ஸ்பாஞ்சு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அப்படி நம்ம இவ்வளோ ஸ்பாஞ்சஸ் வந்து நம்ம டோட்டலாக இந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் அடுக்கிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நாள்பட வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகப்படியாக அரெஸ்ட் ஆகிறதுனால ஒவ்வொரு போர்ஸ்லையும் அதாவது ஸ்பாஞ்சோட போர்ஸில் பார்த்தீங்கன்னா அழுக்கு போய் அடைச்சிக்கிறதுனால ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஏறும். ஸோ அப்படி மேலே ஏறும்போது மேலே வந்து நம்ம ஒரு சேஃப்டி கிளாஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ சேஃப்டி கிளாஸுக்கு வந்து எட்ஜில் வந்து தண்ணி தொடும்போது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏறும்போது இங்கே வந்து தண்ணி வந்து குறையும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல் நம்ம வந்து ஹைட் ஏற்றிருக்கோம். ஸோ வந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், டிஐஒய் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து ஹைட் ஏற்றிருக்கோம். ஸோ நம்ம ஹைட் ஏற்றாமல் நீங்கள் நார்மலாக ப்ரொஃபஷனல் மெத்தடில் செய்யக்கூடிய பசங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் தாங்காது. ஒரே வாரத்திலே தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அழுக்கு தண்ணி ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ நம்மளுடைய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆகவே ஆகாது. மோட்டரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் காமிக்கும். இப்போ வந்து இங்கே மோட்டரில் நீங்கள் தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி டாப் அப் பண்ணிட்டீங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாஞ்ச் சம்பை நம்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயம் நீங்கள் செய்ய வேணாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே காமிக்கிறேன். ஸோ நம்மளோட செக்ஷன் வந்து ஹைட் ஏற்றிருக்கோம் இல்லையா, ஸோ ஹைட் ஏற்றதோட பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் வாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஐஒய் மெத்தடில் வந்து நம்ம இந்த கிளாஸ் வந்து ஹைட் ஏற்றிருக்கோம். ஸோ இதுவே வந்து ஹைட் ஏற்றாமல் இந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனல் மெத்தட் இந்த கிளாஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த கிளாஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அதாவது வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போது வந்து இந்த தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த கிளாஸ் வந்து ஹைட் வச்சுருக்கோம். ஸோ இப்படி ஹைட் வச்சதுனால இந்த வாட்டரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே ரைஸ் ஆகுது, அதாவது மேலே ரைஸ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஹைட்டாக இருக்குது, தண்ணியோட லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதே வந்து நீங்கள் இன்னும் ஒரு வாரம் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா நிரம்பி வந்து இங்கே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து வரக்கூடாது. ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் மெத்தடில் வந்து இந்த ஹைட்டு தான் வந்து இந்த கிளாஸ் வைப்பாங்க. இவ்வளோ ஹைட் வச்சிங்கன்னா தண்ணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரம்பி வந்துடும். இப்போ பாருங்கள், மோட்டர் செக்ஷன் ஃபுல்லாக ட்ரைனில் இருக்குது. இப்போ நான் மோட்டர் ஆஃப் பண்ணுறேன், தண்ணி வந்து எவ்வளோ ரைஸ் ஆகுன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ மோட்டர் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து உங்களுக்கு வந்து இறங்க ஆரம்பிச்சிடும், இந்த இடத்துல இறங்கிடும். ஏன்னா போர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு இல்லையா, ஸோ ஸ்லோவாக இருக்கனால வந்து ஸ்பாஞ்சுக்குள்ளே வந்து தண்ணி வந்துடும். இப்போ பாருங்கள், சம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நம்பிடுச்சு, இப்போ ஃபுல் வால்யூமில் இருக்குது. ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து சம்பில் எந்த அளவுக்கு ஊற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் ஆஃபில் இருக்கும் போது நீங்கள் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லெவல் வரைக்குமே, அதாவது இந்த லெவலுக்கு கீழே 1 இன்ச் வந்து நீங்கள் கீழே ஊற்றணும். ஸோ இந்த லெவலுக்கே நீங்கள் வந்து டாப் அப் பண்ணக்கூடாது. டாப் அப் பண்ணிங்கன்னா மோட்டர் வரக்கூடிய ஃபோர்ஸுக்கு தண்ணி மறுபடியும் இந்த பக்கம் வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து டாப் அப் பண்ணணும், தண்ணி ஃபுல்லாக வச்சுருந்தா கூட. ஸோ இவ்வளோ அளவுக்கு நீங்கள் வந்து சம்பில் வந்து தண்ணி வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு 10 லிட்டர் நீங்கள் தண்ணி தாராளமாக ஊற்றலாம், ஒன்றும் ஆகாது. சரிங்களா?
ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பாஞ்ச் செக்ஷன் மட்டும் எப்படி தனியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்பாஞ்ச் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பண்ணக்கூடிய முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மட்டும் நம்ம ட்ரைன் பண்ணணும். எதுக்காகனா, இப்போ நம்ம இந்த ஃபுல் வாட்டர்லேயே வந்து ஸ்பாஞ்ச் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கை விட்டு எடுக்கிற ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா அழுக்கு ஃபுல்லாக வந்து இப்படி வந்துடும். ஏன்னா சம்பு பார்த்தீங்கன்னா எஸ் ஷேப்பில் தான் உங்களுக்கு வந்து வேலை செய்யும். அப்போ வந்து நீங்கள் ஸ்பாஞ்ச் வந்து டக்குன்னு எடுக்கும் போது இவ்வளோ வேஸ்ட் வந்து ஸ்டோர் ஆகிருச்சு பார்த்தீங்களா உங்கள் 2 வாரமா. ஸோ அந்த வேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இந்த பக்கம் ஓடி போய் உங்களுக்கு அடுத்தடுத்த மீடியா செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதனால தான் இந்த ஸ்பாஞ்ச் செக்ஷனில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சைஃபன் பம்பையோ அல்லது ஒரு டியூபையோ வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் செக்ஷனில் கூடிய வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகுது. ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ லெவல் வந்து இங்கே இருக்குது, இறங்கிட்டே வருது. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வாட்டர் எடுத்துக்கோங்க. பாதி வாட்டர் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்பாஞ்செலாம் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். ஸ்பாஞ்ச் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து எங்கேயுமே ஸ்ப்ரெட் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்ச் மட்டும்தான் நீங்கள் வந்து புழிஞ்சு போட முடியும். ஸோ ஒயிட் ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மக்கி போயிருக்கும். ஸோ ஏன்னா சம்புக்குள்ளேயே ஊறிட்டு இருக்குல்லையே, தண்ணியிலே ஊறிட்டு இருக்கனால வந்து இதை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான். ஸோ மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சின்னதாக உங்களுக்கு திரியாக வந்து தனியாக பிரிஞ்சு வந்து டேங்கில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். ஸோ அதனால தான் நான் வந்து இது 2 வாரத்துக்கு ஒருக்கா நான் வந்து கழுவுறேன். இதில் பாருங்கள், வேஸ்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதில் அரெஸ்ட் ஆயிரும். சின்ன வேஸ்ட்லாம் வந்து அரெஸ்ட் ஆயிரும். ஸோ இதை பாருங்கள், இப்பயே பார்த்தீங்கன்னா கையில் தனித்தனியாக பிரியுது. ஸோ இதை வந்து நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத வந்து சின்ன தூசிலாம் பார்த்தீங்கன்னா டேங்கில் ஸ்ப்ரெட் ஆயிரும். அதனால் இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு பூசு போகிறது தான் பெட்டர். பாருங்கள், ஃபுல்லாக அழுக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸ்பாஞ்சும் பார்த்தீங்கன்னா எடுத்துமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டு ஸ்பாஞ்சு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ணாது. ஸோ நல்லா ஸ்பாஞ்ச் நல்லா ஹெவியாகவே இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்களா வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்குது. இதில் அடுத்து வந்து கீழே கூடிய சப்செட்டு லாவா ராக்கு. ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து ஸ்பாஞ்சு வச்சிங்கன்னா டோட்டலாக அடைச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சப்செட்டோ அல்லது பிளாஸ்டிக் ட்ரேவோ வச்சு நீங்கள் வந்து உங்களோட ஸ்பாஞ்சு வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 kgs வந்து நான் வந்து லாவா ராக் வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கழுவிக்கிறோம் அந்த இடத்த. ஸோ இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அழுக்கு கிடையாது. ஸோ இந்த வேஸ்ட்டான வாட்டரையும் பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக பாதி வாட்டர் எடுக்க சொன்னோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணிட்டீங்க, இந்த பக்கம் நீங்கள் விட்டு ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணிட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்டர் பார்த்தீங்கன்னா சைஃபன் பம்பில் வராது. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டோம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம அது ப்ராப்பராக எடுத்துட்டோம். இப்போ வந்து சப்செட்டாக பார்த்தீங்கன்னா லாவா ராக்லாம் அடுக்கிக்கலாம் கீழே. எப்போ நீங்கள் ஸ்பாஞ்ச் செக்ஷன் வந்து க்ளீன் பண்ணாலுமே ஒரு போட்ட அழுக்கு கூட பார்த்தீங்கன்னா மீடியா செக்ஷன் வந்து போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்பாஞ்ச் கம்பார்ட்மெண்ட் வந்து கழுவுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டேபிள் செய்யும் போது நீங்கள் வந்து இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சம்ப் வச்சு உங்களோட ஃபிஷ் டேங்க் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 feet இருந்தால் தான் உங்களால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வேலை செய்ய முடியும். ஸோ நான் வந்து ஒரு அரை அடி தான் வச்சுருக்கேன். ஸோ 6 inch வச்சதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
ஸோ அதனால தான் வந்து டேபிள் செய்யும்போது நீங்கள் கீழே சம்ப் வைக்கிற மாதிரி இருந்தால் உங்களோட டேபிள் பார்த்தீங்கன்னா சம்ப்லேருந்து ஒரு அடி ஹைட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கீழே சப்செட் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்ச் வச்சிடலாம். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் எத்தனை வாட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 16 mm ஸ்பாஞ்சு. இது 8 mm ஆகிற வரைக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து சன்னமானதுக்கு அப்புறமே யூஸ் பண்ணீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா அடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வாட் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஒயிட் ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ புது ஸ்பாஞ்ச் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் வந்து 3 இன்ச்சு வரும். ஸோ வந்து ஸ்பாஞ்ச் ரெண்டாம் அடித்து வச்சு நம்ம சைடில் வச்சுக்கிறோம். ஸ்பாஞ்ச் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனால உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஸ்பாஞ்ச் லூஸாக வச்சு நீங்கள் சரியாக வாட்டர் அங்கே எங்கேன்னு போச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து சரியாக கிளியர் ஆகாது. இப்போ வந்து ஒயிட் ஸ்பாஞ்ச் வச்சுட்டோம். இதுக்கப்புறமே வந்து பாண்டு ஸ்பாஞ்சு. ஸ்பாஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கேக் மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும் தான் வந்து ஃபில்ட்ரேஷன் நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே வந்து சைடில் எங்கேயும் போகாது. இப்போ வந்து எல்லா சைட்லையுமே டைட்டாக இருக்குது. ஸ்பாஞ்சு பாருங்கள் வச்சதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேக்குமாக இருக்குது. இப்போ வந்து வாட்டர் வந்து எவ்வளோ ஃபில் பண்ணோம். இப்போ வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ சம்பிலேருந்து இப்போ நமக்கு சம்புக்கு வந்து எவ்வளோ வாட்டர் தேவைப்படும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ சம்பில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இப்படி ஃபில் பண்ணுறேன், எந்த அளவுக்கு நான் வச்சுட்டு அதுக்கப்புறமே மோட்டர் ரன் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள் மோட்டர் செக்ஷனில் வந்து தண்ணி இவ்வளோ இருக்குது. ஸ்பாஞ்சு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து தண்ணி இப்போ தான் ஏறிட்டு இருக்குது. இந்த தண்ணி வந்து எந்த அளவுக்கு வந்து வந்ததுக்கப்புறமே வந்து நம்ம மோட்டர் போடணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்துருவோம். தண்ணி இங்கே இருக்குது. ஸ்பாஞ்சு நிரம்பிடுச்சு. தண்ணி இவ்வளோ வருது. இங்கே நிரம்பினதுக்கப்புறம் உங்களுக்கு மோட்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா தண்ணி ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா லாக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் மோட்டர் போட்டு பார்க்கலாம். மோட்டர் போட்டு பார்த்ததுக்கப்புறமே சைக்கிளிங் ஆனதுக்கப்புறமே இதில் எவ்வளோ ட்ரைன் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணிட்டு 10வது பட்சத்துக்கு வேணால் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நான் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பர்பஸ்க்காக கேட் வால் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆன் பண்ணி விட்டுலாம். ஆன் பண்ணி வச்சு மோட்டர் போடலாம். இங்கே காமி. இப்போ நம்ம மோட்டர் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மோட்டர் தண்ணி வந்துட்டு இருக்குது. சம்பிள் ஸோ டேங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு இருக்குது. இங்கே கவனிங்க, நல்லா கவனிங்க நீங்கள். ஸோ இவ்வளோ குறையும் போதே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ இப்போ தண்ணி ஏறிச்சு. இங்கே தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே தண்ணி தெரியுதா? ஸோ தண்ணி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருந்தாலுமே வந்து ஓவர்ஃப்ளோ பைப்பு இன்னும் ஃபுல் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தண்ணி ட்ரைன் ஆகிட்டே இருக்குது. இதனுடைய மெயின்டெனன்ஸ் லெவல் எவ்வளோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஈஸியாக. இப்போ தண்ணி வந்து இன்னும் ஃபுல் ஃபோர்ஸ் வரல. இன்னும் தண்ணி ப்ரெஷர் ஆகி இன்னும் வரும். இன்னும் தண்ணி பாருங்கள் குறைஞ்சிட்டே இருக்குது. ஒரு வாப்ளிங் சவுண்டு வரும். அதுக்கப்புறமே தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும்.
அவ்வளோதான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடுச்சு தண்ணி. நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வந்து க்ளீன் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ தூரம் தண்ணி இருந்துச்சா, இப்போ பாருங்கள் நம்ம ஸ்பாஞ்ச் க்ளீன் பண்ணி போட்டதுக்கு அப்புறமே சைக்கிளிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஸ்பாஞ்ச் செக்ஷன் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற இன்டிமேஷன் கூட. இவ்வளோ தூரம் வந்துட்டால் நீங்கள் வந்து உங்களோட ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற நெசசரிஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் மோட்டர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ட்ரைன் ஆகிருக்குது. இப்போ வந்து ஃபுல் ரன்னிங்கில் இருக்குது மோட்ரு. ஓவர்ஃப்ளோ பைப்லையும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடுச்சு. மோட்ரு வந்து இவ்வளோ ட்ரைனாக இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ ட்ரைனாக இருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம இவ்வளோ மட்டும் டாப் அப் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ இது இதுக்குள்ளே பண்ணக்கூடாது. இவ்வளோ நம்ம டாப் அப் பண்ணால் போதுமானது. இப்போ வந்து இதனோட லெவல் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இப்போ இது இந்த கொஞ்சம் லைனில் ரைஸ் ஆகிருக்கும், மறுபடியும் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ லெவல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ லெவலில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிங்கன்னா இன்னும் வாட்டர் ஏறிக்கும். ஸோ இந்த லெவல்லே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து சம்பு செட் பண்ணி கொடுத்தோன்னா நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுத்துட்டே வந்துடுவேன், இந்த அளவு தான் நீங்கள் தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணால் போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ ஸ்பாஞ்ச் செக்ஷன் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ஏன் வந்து இவ்வளோ க்ளியராக வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஈஸியான ஒர்க்காக இருக்கும். புதுசாக செட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருக்கும். ஸோ அழுக்கு வாட்டர்லாம் வந்து மீடியா செக்ஷனுக்கு வந்து விட்டுருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மீடியா செக்ஷனில் கூடிய அழுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டர் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மறுபடியும் டேங்க் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து ஸ்பாஞ்ச் வந்து க்ளீன் பண்ணுறது கூட இவ்வளோ டெப்த்தாக வந்து நம்ம வீடியோ போகிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் கூட. ஸோ தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக தான் மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறது கூட. ஸோ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா 3000 சப்ஸ்கிரைபர் வந்து தொட்டுருச்சு. ஸோ அது வந்து எல்லாமே உங்களால் தான் சாத்தியம். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து எனக்கு வந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் வந்து சம் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடிய பர்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சம் ஃபில்டருக்கு தேவையான அக்சசரிஸு, சம் ஃபில்டருக்கு தேவையான பயோ மீடியாஸு, மோட்டர்ஸ் எல்லாமே நம்மகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நூபியாஸ் மோட்டர் வந்து வேறு பிராண்டில் வந்து 1500 2000 கொடுத்துலாம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்மளுடைய மோட்டர் வந்து ப்ரைஸ் வந்து கம்மி தான். ஸோ உங்களுக்கு அந்த மோட்டர் தேவைப்பட்டால் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கம்மி ப்ரைஸ்லேயே வாங்கிக்கலாம். ஸோ சேம் வாட்ஸ் தான், ஆனால் பிராண்டு வேறு அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி காசு வந்து செலவு பண்ணுறீங்க. ஸோ அந்த காஸ்ட்டில் வந்து நம்மகிட்ட 2 மோட்டர் வாங்கிக்கலாம். ஸோ வந்து தேவையில்லாமல் வந்து பிராண்ட் அப்படிங்கிறதுக்காக வந்து காஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.